அண்ணாமலையோட கிளைமேக்ஸில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அசோக்கை இவர் பழி வாங்குறதுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சிருக்குங்க. அதாவது அவரோட சொத்து மதிப்பு, அந்த பத்திரம் எல்லாமே ஜனகராஜ் அவரோட கையில் இருக்கும். அண்ணாமலை, நம்ம நினைச்ச மாதிரி, நீ பிளான் போட்ட மாதிரி எல்லாமே நம்ம கைக்கு வந்திருக்கு. இப்போ நீ நினைச்சாலும் அசோக் நமக்கு என்ன பண்ணானோ அதை நம்ம திரும்பி அவனுக்கு பண்ண முடியும். இப்பவே சொல்லு, அசோக்கை நம்ம நடுத்தருக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமா பேசி முடிச்சிருப்பாரு. அதாவது அங்க இருக்க எல்லாருமே அண்ணாமலை என்ன பதில் சொல்ல போறான், அண்ணாமலை என்ன பண்ண போறான், அவனோட நண்பனை நடுத்தருக்கு கொண்டு வர போறானா இல்ல மன்னிச்சு விட போறானா, அண்ணாமலை தான் சொன்ன சபதத்தை செஞ்சு முடிக்க போறானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவரோட அம்மாவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவரோட ஒய்ஃபும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. முக்கியமா அண்ணாமலையோட எல்லா நிலைமையிலும் கூடவே இருந்த ஜனகராஜும் அதுதான் எதிர்பார்த்திருப்பாரு. என்னன்னா, அசோக்கை எப்படியாவது பழி வாங்கணும், அப்படி பழி வாங்கினாதான் அண்ணாமலை ஜெயிச்ச மாதிரி இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த சீன்லையுமே அவர் ரொம்ப துள்ளிட்டு இருப்பார். உடனே சொல்லி நம்ம செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஒய்ஃபும் பார்த்துட்டு இருப்பாங்க, அம்மாவும் பார்த்துட்டு இருப்பாங்க, ஜனகராஜும் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ரஜினி சார் என்ன சொல்ல போறாரு, அதாவது அண்ணாமலை என்ன சொல்ல போறாரு, நண்பனை பழி வாங்க போறாரா இல்லை மன்னிச்சு விட போறாரா? அந்த நேரத்தில் அம்மாவை கூப்பிடுற நம்ம அண்ணாமலை இந்த பத்திரத்தை போயிட்டு அசோக் கிட்டே கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவார். உடனே பார்த்தீங்கன்னா நம்ம மனோரமா அம்மா கேரக்டரும் சரி, குஷ்பு ஒய்ஃப் கேரக்டரும் சரி ரொம்ப ஒரு அழுவாங்க அப்படின்னே சொல்லலாம். என் அண்ணாமலை மாறலை, என் அண்ணாமலை அப்படியே தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா ஏமாந்து போனது, தோத்து போனது, ஒரு துரோகத்தால் வீழ்ந்தது யாருன்னா நம்ம அண்ணாமலை தான். ஆனால் அந்த விஷயத்தை திரும்ப நண்பனுக்கு பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. இருந்தாலும் அவருக்கு ஒரு ஏக்கம் இருக்கும், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு ஏக்கம் இருக்கும். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்மளால இன்னொருத்தன் கெட வேணாம், அதுவும் நம்ம நண்பன் நம்மளால கெட வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு முடிவை எடுத்திருப்பாரு. ஒய்ஃப் போயிட்டு உடனே அண்ணாமலைகிட்ட கேட்பாங்க, அதாவது குஷ்பு மேம் போயிட்டு அண்ணாமலைகிட்ட கேட்பாங்க, என்னால் உங்களை புரிஞ்சிக்கவே முடியலைங்க அப்படின்னு. இப்போ குஷ்பு மேம்கிட்ட அண்ணாமலை ஒரு டைலாக் சொல்லுவாருங்க, என்னாலேயே என்னை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிரிப்பும் ஒன்று சிரிப்பார். ஸோ இந்த இடத்துல என்ன விஷயம் கன்வே ஆகுதுன்னா, அவர் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு, பட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி இயலாமை அப்படிங்கிற விஷயத்துல நம்ம ரஜினி சாரும் இருக்காரு. இந்த ரெண்டு சீன்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் சொன்ன மாதிரி இயலாமை, ஹீரோவோட ஒரு முடியாத தன்மை அப்படின்னே சொல்லலாம். இந்த விஷயம் தான் கோரா இருக்கு. ஆனால் கமல்ஹாசன் உலக நாயகன் அவர் அதை எப்படி காட்டியிருக்காரு, ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அவர் எப்படி அதை காட்டியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு படத்தோட வித்தியாசம் அப்படின்னே சொல்லலாம். ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான், கமல்ஹாசன் அவரோட இயலாமையை காட்டுறப்போ கண்ணீர் ததும்ப நின்று ஒரு இயலாமை அப்படிங்கிற விஷயத்த காட்டியிருப்பாரு. இந்த பக்கம் நம்ம ரஜினி சார் ஒரே ஒரு ஸ்மைல், அதில் அவரோட பர்ஃபார்மன்ஸை காட்டியிருப்பாரு.